இப்படி இல்லப்பா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு RIYA CREATION. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு நான் டைலாக் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைலாக்கோட லிரிக்ஸ்மே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம பீட் மார்க்லாம் வந்துட்டு நான் லைனாக வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். 10.16 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ் வந்துட்டு லைனாக இந்த ரெட் மார்க் ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணணும். நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் வந்துட்டு அதுவே வந்துட்டு மூவ் ஆகும். இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எந்த இடத்துல டைலாக் முடியுதோ அந்த இடத்துல வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ வந்துட்டு எந்த டைரெக்ஷனில் கரெக்டாக இருக்கணுமோ வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்க ரெட் மார்க் வரைக்கும் நீங்கள் இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு 2 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இமேஜஸ் எண்டு வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எஃபோர்ட் தான் வந்துட்டு நம்ம இமேஜஸ்க்கும் தென் டைலாக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். அந்த எஃபோர்ட்டோட ப்ரீசெட்டும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபோர்ட்மே வந்துட்டு கொடுத்துருப்பேன். ஸோ ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் எஃபர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு நான் எத்தனை லிரிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கணும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் காமிக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எது வரைக்கும் டைலாக் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேனோ அது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் எஃபெக்ட் மட்டும் ஜஸ்ட்டு பண்ணிக்கிட்டா போதும். ஸோ 10.16 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வருது. அது வரைக்கும் வந்துட்டு நம்ம எஃபர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இமேஜோட எஃபர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வந்துட்டு லிரிக்ஸ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா 10.16 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வரும். அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ் தான் வந்துட்டு ஃபுல்லாக லைனாக வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நான் வந்துட்டு 2 இமேஜ் தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் மார்க் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் இருக்க இமேஜஸ் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு அதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.
மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். அப்போ வந்துட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூவாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.